மாலை கூட்டத்துக்கு ஆரம்பமாக நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இன்றைக்கும் ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து செயலாற்றி கொண்டு வருகிற எங்கள் இரட்சகரும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவே, இந்த வெள்ளிக்கிழமை மாலை ஆராதனைக்காக உமக்கு நாங்கள் நன்றி பாராட்டுகின்றோம். ஆண்டுடைய பெரிதான கிருபினாலும் இரக்கத்தினாலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட அநேக நன்மைகளுக்காக, நீர் கொடுத்த ஆசீர்வாதமான காரியங்களுக்காக, உங்களுடைய சிறப்பான வழிநடத்தலுக்காக உமக்கு நாங்கள் நன்றி பாராட்டுகின்றோம். கடவுளுடைய பெரிதான நிலையெல்லாம் எங்கள் வாழ்க்கையிலே தொடர்ந்து செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினாலே நாங்களும் ஜீவனோடும் சுகத்தோடும் பலத்தோடும் ஆண்டவரை எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் நாங்கள் தொடர்ந்து செய்து வருகிற எல்லா விதமான முயற்சிகள் எங்களுடைய பணிகளிலும் ஆண்டவரே உங்களுடைய கிருபை எங்களோடு கூட இருந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை ஆராதனை மீதாமை எங்களுக்கு மிகுந்த பொருள் உள்ளதாக இருக்க ஆண்டவரை எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நாளிலேயும் இந்த கூட்டத்தையும் மீதாமை எங்களுக்கு ஆசீர்வாதம் தர வேண்டுமாய் இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். மாலை கூட்டத்திற்கு ஆரம்பமாக பாமாலையில இரண்டாவது பாமாலை பாடுவோம். பாமாலை இரண்டாவது பாமாலை.
கடவுள் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுவது ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இல்லை, களி கூர்ந்து மகிழ கடவுள். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கடவுள் ஒளியாக இருக்கிறார். அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவருடொருவர் ஐக்கியப்பட்டிருக்கோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்பது. ஆண்டவரே, முதல்களை திறந்தருளும். அப்படிங்கள் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் எப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கொண்டீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களை போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைகளுக்குள்ளும் எங்களை வழி நடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியாக கடவுளே, உமக்கு எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்குறளாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித நீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனியுமுடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்த்தன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆகையால் நாம் இருந்த இடங்களிலே முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். ஜெபம் செய்வோம். நம்முடைய பாவங்களை ஆண்டவருடைய பாதத்திலே அறிக்கை செய்வோம். ஆண்டவருடைய பெரிதான இரக்கத்தினாலே நமக்கு எல்லாருக்கும் வேண்டிய ஒரு மீட்பின் ரகசியத்தை ஆண்டவர் நமக்கு தந்து மீண்டுமாக இந்த உலகத்திலே நாம் யாவரும் பாவம் செய்யக்கூடாது என்கிறதெல்லாம் அடிப்படையாக வைத்து ஆண்டவர் பல நேரங்களிலே நம்மோடு கூட பேசுவதிலேயும் வேத வசனத்தின் வழியாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசி பல நிலைகளை நமக்கு சுட்டி காட்டியிருக்கிறார். இருந்த பொழுதும் அவை எல்லாவற்றையும் நாம் மதிக்காமல் அவைகளையும் நாம் மீறினவர்களாக பாவத்தை செய்திருக்கிறோம். இந்நாள் வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி ஓடி வருகிறவர்களுடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்டு அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு ஆண்டவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார் என்று நாம் திருமுறையில் வாசிப்பதை போல ஆண்டவரிடத்திலே நாம் இப்பொழுது ஓடி வந்திருக்கிறோம். நாம் முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்திலே, ஆண்டவர் என் பாவத்தை மன்னியும் என்று நாம் கேட்கும் பொழுது நாம் விரோதமாக செய்திருக்கிற காரியங்களை சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுதும் ஆண்டவர் தாமே நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய பாவத்தினுடைய நிலைகளை உணர்ந்து ஆண்டவர் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறவராக நமக்காக விருப்பம் உள்ளவராக இருக்கிறபடினாலே நம்மை ஆண்டவரிடத்தில் முழுமையாய் தாழ்த்தி அர்ப்பணித்து நம்முடைய பாவறிக்கை ஜெபத்தை நம்முடைய சர்வ வல்லவர் ஆண்டவரிடத்தில் மிகவும் மனத்தாழ்மையோடு கூட அறிக்கை செய்வோம். நாம் யாவரும் நம்முடைய பாவங்களை முதலாவது பாவறிக்கை ஜெபத்தின் வழியாக ஆண்டவரிடத்திலே நாம் ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்திருக்கும் பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் நம்முடைய வழிகளை விட்டு வழிவடைந்து போனோம். என் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். ஒரு பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அருளச் செய்த வாக்குத்தத்தின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அடிக்கிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இருக்குமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் நடந்து வர
இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை செயல்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேச்சலையும் தந்தருவாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாக நாம் யாவரும் விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். மீண்டுமாக நாம் பாமாலை 258வது பாமாலை பாடுவோம். பாமாலை 258வது பாமாலை. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிப்பதற்கு முன்பதாக நம்முடைய கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள ஆண்டவரே,
உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் போது, சிந்திக்கும் போது நீர் எங்களோடு கூட பேசும். திருமறையிலே சொல்லப்பட்டிருக்கிற பகுதிகள் வழியாக நாங்கள் சிந்திக்கும் பொழுது அவையே எங்கள் வாழ்க்கையை ஈர்க்கமாக்கிக் கொள்ள ஆண்டவர் குரல் தாரும். பரிசுத்த ஆவியானவர் இந்த திருமறையின் பகுதியின் வழியாக, வாத்தின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசும். எங்களை நீ தொடர்ந்து வழிநடத்துகிறாங்க. இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த மாலை தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி அது அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 to 16 முடிய வேத வசனங்கள், 17 முடிய உள்ள வசனங்களுடைய பகுதிகளை வேத வைத்திருக்கிறவர்களை திருப்பிக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 to 17 முடிய உள்ள வசனங்கள். இந்த பகுதி எல்லாருக்கும் ஒரு தெரிந்த ஒரு பகுதியாக இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவானுடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பதாக நடக்கக்கூடிய நிறைய அனுபவங்கள், இரத்த சாட்சியாக மரித்த மனிதனுடைய வாழ்க்கையினுடைய சூழல், தொடர்ந்து ஆவியானவர் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதெல்லாமே இந்த லூக்கா நற்செய்தியாளர் என்கிறவர் இந்த அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்தையும் அவர் தான் எழுதினவர். ஆகினாலே இந்த லூக்கா நற்செய்தியாளர் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனுபவங்களை இயேசுவானவர் உயிர்த்தெழுதலுக்கு பின்பதாக ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்த ஒரு நிகழ்வை, சம்பவங்களை தொடர்ச்சியாக இந்த அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்தில் எழுதி கொண்டே வருகிறதை நாம் பார்க்கலாம். இதனுடைய உட்பொருள், ஆழமான கருத்து என்னவென்று நாம் பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலுக்கு முன்பதாக நடந்த சம்பவங்கள் அனைத்துமே மிகவும் ஆணித்தரமாக, மிகவும் ஆழமாக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இயேசுவை அநேக மக்கள் வெளிப்படுத்தி காண்பித்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும் தான் இந்த அப்போஸ்தலருடைய நடபடிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் உயிர்த்தெழுந்தவராக எப்படியெல்லாம் செயலாற்றினார் என்பதற்கு இந்த 12ஆம் அதிகாரமும் ஒரு பகுதியாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுதலுக்கு பின்பதாக தன்னுடைய சீடர்களுக்கெல்லாம் சொல்லும் பொழுது ஒன்றை சொல்லுகிறார். நான் இந்த பூலோகத்தை விட்டு நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு நீங்கள் மறுபடியுமாக இந்த பூமியிலே என்னை பற்றியும், என்னுடைய பாடுகளை பற்றியும், என்னுடைய மரணத்தை பற்றியும், என்னுடைய உயிர்த்தெழுதலையும் பற்றியும் சொல்வதற்கு இன்னும் அதிகமான வியாக்கியானங்கள் உங்களுக்கு தேவைப்படுகிறது. நிறைய நீங்கள் அனுபவங்கள் ரீதியாக நீங்கள் சொல்லுகின்ற வேத வசனங்களும் வேத பகுதிகளும் உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் அது அவசியமாக இருக்கிறது. ஆகினாலே நான் இருந்த காலகட்டங்கள் மட்டும் இருக்கிறதை வைத்து நான் போனதுக்கு பின்பதாக சொல்லுகிறது அது உங்களுக்கு போதாது. ஆகினாலே உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் நீங்கள் சீர்பொருந்திருக்க வேண்டும். இன்னும் நீங்கள் பலவிதமான அனுபவங்களை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். பக்தி வைராக்கியமாக திருமறையை சார்ந்து, திருமறையில் சொல்லப்பட்டிருக்கூடிய ஆழமான கருத்துக்களை கொண்டு நீங்கள் அதிகமாக கற்று தேறினவர்களாக இருந்தால்தான் நீங்கள் அதற்கு முன்பதாக வருகின்ற காலங்களிலே என்னுடைய பாடுகளை குறித்தும், மரணத்தை குறித்தும், உயிர்த்தெழுதலை குறித்தும் சாட்சியாக உங்களால் சொல்ல முடியும் என்று ஆண்டவராகிய இயேசுவானவர் தான் வாழ்ந்த காலங்களிலும் சீடர்களுக்கு அதை சொல்லிக்கொண்டே இருந்தார். இது அப்போஸ்தலருடைய காலகட்டம் ஆனபடினாலே அதற்கு முன்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார், நான் போன உடனே உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை நான் உங்களுக்கு அனுப்புகின்றேன், பரிசுத்த ஆவியானவரை நான் உங்களுக்கு அனுப்புகின்றேன். அவர் இந்த உலகத்தில் நீங்கள் இன்னும் நல்ல முறையாக சிறப்புடையவராக எழுந்து நடப்பதற்கு, சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு, சாட்சியாக நிற்பதற்கு அவர் உங்களை பலப்படுத்துவார். அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். எவைகளெல்லாம் நீங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கிறீர்களோ அந்த குறைவில் எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவர் உங்களுக்கு நிறைவுள்ளதாக உங்கள் வாழ்க்கையில் பல காரியங்களை எல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் என்பதை பற்றி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னதுக்கு முன்பதாக
இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் முழுமையாகவே பரிசுத்த ஆவியானவருடைய கைக்குள்ளாக அடைக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் எப்படி நடத்தப்படுகிறார் என்பதெல்லாமே திருமறையின் வாயிலாக அதை நாம் தெரிந்து கொள்வதற்கு பல நிகழ்வுகளையும் பல நபர்களையும் பரிசுத்த ஆவியானவர் வழியாக நாம் தெரிந்து கொள்வதற்கு அந்த நிகழ்ச்சியெல்லாம் கற்றுக்கொள்வதற்கு இந்த பகுதியெல்லாம் நாம் தரப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இது நான் உங்களுக்கு பிரசங்கமாக சொல்லவில்லை, நடந்த ஒரு சம்பவமாக நான் உங்களுக்கு இதை சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது தொடர்ச்சியாகவே இரத்த சாட்சியாக மரித்து கொண்டு வந்திருக்கிறவர்களை நீங்கள் நடபடிகளை பார்க்கலாம். அதாவது உதாரணமாக 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்தி தொடங்கினார் என்று நாம் பார்க்கிறோம். இது பழைய ஏரோது அகிரிப்பாவுடைய தாத்தா, அவருடைய பேரனாக இங்கு சொல்லப்படுகிற இந்த ஏரோது துன்பப்படுத்தினான். யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். இந்த யாக்கோபு யாருன்னு நீங்க கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்துடைய ஒரு சகோதரன். இந்த யாக்கோபு எருசலேம் ஆலயத்தில் இருந்து சீடர்களுக்கு சொல்லப்பட வேண்டிய செய்திகளை ஆழமாக சொல்லி இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை பற்றி நிர்வகித்து எப்படியெல்லாம் அவரை பின்பற்றின சீடர்கள் பல இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்பதை பற்றி சொன்ன இயேசுவினுடைய சகோதரனாகிய யாக்கோபு அந்த காலகட்டத்திலே தலையை சிறை சேதம் பண்ணினார்கள், தலையை வெட்டி கொலை செய்தார்கள் என்கின்ற ஒரு செய்தி இந்த 12ஆம் அதிகாரம் துவக்கத்தில் நாம் பார்க்கிறோம். இப்படி அவர் யூதருக்கும் பிரியமாயிருக்கிறார் என்று அவனை கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடங்கினார் என்று இந்த திருமறை பகுதி ஆரம்பிக்கிறது. ஒவ்வொருத்தரையா கொலை செஞ்சுட்டே வராங்க. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக அவருடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதலை அந்த காலத்தில் சொன்னபோது அவர் எல்லோருமே சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். மட்டுமல்ல, சிறைப்பிடித்து அவர் எல்லோருமே இரத்த சாட்சியாக கொலை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து அந்தந்த காலங்களுக்கு ஏற்றபடி அவர் எல்லாமே கொலை செய்தார்கள். அப்படி கொலை செய்யப்பட்ட ஒரு பகுதி தான் இந்த பகுதியும் வருகிறது. ஆகினாலே இந்த பேதுரு என்கிறவரும் இயேசு கிறிஸ்துடைய தரிசனத்தை பார்த்தவர். இயேசுவோடு கூட ஒரு 3.5 ஆண்டு காலமாக இருந்து வாழ்ந்து இயேசுவை அப்படியே முழுமையாகவே தன் உள்ளத்தில் உள்வாங்கினவர். இருந்த பொழுதும் கூட இயேசுவை ஒரு நேரத்தில் ஒரு காலகட்டம் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு இருண்ட ஒரு சூழல் வரும் பொழுது இயேசுவை 3 முறை மறுதலித்த பேதுரு. ஆண்டவர் கேட்கிறார், என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டைகளை மேய்ப்பாயாக. கண்டிப்பாக நான் மேய்ப்பேன் ஆண்டவரே, நீர் இந்த விட்டு சென்றிருக்கக்கூடிய உம்முடைய ஊழியத்தை, உம்முடைய பணியை நான் செய்வேன் என்று சொன்னபோது பேதுருவிடத்தில் இந்த ஊழியத்துடைய திருப்பணியை இயேசுவான் கொடுக்கிறார். பேதுருவும் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய காலகட்டத்தில், அப்போஸ்தலருடைய காலகட்டங்களில் எங்கள் வீட்டில் நீங்கள் படித்து பாருங்கள். நடபடிகள் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தெல்லாம் நீங்கள் படிக்கும் பொழுது பேதுருவுக்கு ஒரு உத்வேகம் இருந்தது. பழைய பேதுருவாக, மீன் பிடித்த ஒரு பேதுருவாக அல்ல. இயேசுனுடைய திருக்காட்சியை பார்க்கப்பட்ட பின்பும் இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்த பின்பதாக பேதுருக்குள்ளாக ஒரு அசுரம் இருந்தது, அவருக்குள்ளாக ஒரு வேகம் இருந்தது, அவருக்குள்ளாக ஒரு தைரியம் இருந்தது. என்ன வந்தாலும் பரவாயில்லை, ஏது வந்தாலும் பரவாயில்லை, என்னை எந்த விதத்திலும் என்னை கொலை செய்தாலும் பரவாயில்லை, அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை பற்றி நான் இரத்த சாட்சியாக மரிப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று இயேசுவை பற்றி சொல்லி தன்னுடைய ஊழியத்தை ஆதி அப்போஸ்தலர் காலகட்டத்தில் மிகவும் தைரியமாக, ஒரு உற்சாகமாக, எந்த ஒரு சூழ்நிலை எது வந்தாலும் எனக்கு பரவாயில்லை என்கின்ற ஒரு செய்தியை பேதுரு அன்றைய காலத்தில் அவர் ஊழியமாய் செய்தார். அதனால அந்த அப்போஸ்தலர் நடபடிகளை நீங்கள் பகுதியில் பார்க்கும் பொழுது பேதுரு செய்த ஊழியத்துக்கு என்பதாக கிட்டத்தட்ட 3000 பேர்கள் மனம் திரும்பினார்கள் என்று நாம் அப்போஸ்தலர் நடபடிகளை பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஈடுபாடோடு கூட இருந்து இயேசுவை அண்டையிலே வழி நடத்துவதற்கு பேதுரு அவ்வளவு ஆழமாக முயற்சி செய்து பாவத்தை குறித்தும், பாவத்தின் மீறுதலை குறித்தும், மீட்பின் செய்தி குறித்தும் பேதுருவெல்லாம் சொல்லி இயேசுவண்டை வழி நடத்தக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு சீடனாக இருந்தார் என்பதை பற்றி நாம் பார்க்கிறோம். இந்த பேதுருவும் அப்படித்தான் இந்த ஊழியத்தை செய்கிற பொழுது அன்றைய நாட்டில் இருந்த ஏரோதுவுக்கு இந்த செய்தி போய் சேர்கிறது. இந்த பேதுருவும் இயேசு கிறிஸ்துவை பற்றி, அவருடைய பாடை குறித்து, மரணத்தை குறித்து, உயிர்த்தெழுதலை குறித்து இவர் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறபடினாலே இது மறுபடியும் வேறு ஏதாவது நிலைமைக்கு போய்விடுமோ என்கின்ற ஒரு அச்சம் அன்றைய நாட்களில் ஆட்சி செய்த ஏரோதுவுக்கு வந்தது. நீ வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்கள். அவனை பிடித்தார்கள்,
3ஆம் வசனம் பாருங்க. அது பேதுருவுக்கு பிரியமாய் இருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடங்கினார்கள். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாக இருந்தது. இந்த பஸ்கா பண்டிகை, இந்த அப்ப பண்டிகை ஒரு நாளாக இருந்தது. ஏன்னா அந்த பண்டிகை நாள் என்று தான் எல்லா யூதர்களுமே வந்து சேர்வார்கள். ஆகினால இந்த பண்டிகை நாள் என்று இவரை சிறைப்பிடித்து கொள்ள வேண்டும் என்கின்ற எதிர்பார்க்கின்ற ஒரு ஏரோதனுடைய சிறைப்பிடிக்கிற ஒரு கூட்டம். இன்னொரு புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, மற்றொரு புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த பஸ்கா பண்டிகை, இந்த அப்ப பண்டிகை நாளன்று, இந்த அப்ப பண்டிகை நாளன்று அநேக மக்கள் வந்து சேர்வார்கள். இந்த கூட்டத்தை பயன்படுத்தி கொண்டு இந்த ஏரோது நாட்களிலே, இந்த ரோம ஆட்சியிலே இயேசு கிறிஸ்துவுக்காக எதிராக செய்த மக்களை குறித்தும் இயேசுனுடைய பாடு மரணத்தை உயிர்த்தெழுந்து குறித்தும் பிரசங்கிப்பதற்கு நல்ல வாய்ப்பு என்று எண்ணி பேதுரு அந்த நாளிலே இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணினான், எடுத்து சொன்னான். இது இரண்டுமே அந்த காலகட்டத்தில் நடந்ததாலே அவனை சிறைபிடிக்க வேண்டும் என்று சொன்னாங்க. இந்த பகுதி முழுமையாக நீங்க பார்த்தீங்கன்னா, இதற்கு ஒரு பகுதியாக இதற்கு நான் கொடுத்திருக்கிற ஒரு ஆழமான பொருள் என்னன்னா, இட்ஸ் a prayer மீட்டிங். இந்த 12ஆம் அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஜபம் பண்ணுகின்ற, ஒரு ஜபம் செய்கின்ற ஒரு குடும்பமாக, சீடர்களாக என்ன நடக்க போகிறது, ஏது நடக்க போகிறது என்கின்ற ஒரு பயந்து ஒளிந்து கொண்டு கதவைகளை சாத்தி கொண்டு ஏரோதனுடைய சீடர்கள் வந்து நம்மை பிடித்து விடுவார்களோ, இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இதோடு கூட முற்று பெற்று விடுமோ, இல்லை என்றால் இந்த நாட்டிலிருந்து வேறொரு நாட்டுக்கு நம்மை கடத்தி கொண்டு போய் விடுவார்களா, இல்லை நாமும் ஒரு அகதிகளாக நாம் மாற்றப்படுவோமா, இல்லை என்றால் இயேசுனுடைய சீடர் என்று நமக்கெல்லாம் முத்திரை கொடுத்தப்பட்டு ஒருவேளை இந்த நாட்டில் அவருடைய அடிமைகளாக நாம் மாறிவிடுவோமா என்கின்ற பல்வேறுமான சிந்தனைகளிலே அன்றைக்கு இருந்த மக்கள் மிகவும் குழம்பி போயிருந்தார். அப்போ அவங்க என்ன செஞ்ச ஒரே ஒரு காரியம் கேட்டீங்கன்னா, எல்லாருமே ஜெபம் தான் பண்ணினார். இந்த 12ஆம் அதிகாரம் முழுக்க நீங்க பார்த்தீங்கன்னா இட்ஸ் a prayer. ஒரு ஜெப கூட்டம் ஒரு வீட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் இயேசுவை பற்றி பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார், அவருக்காக ஜெபம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டிலே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பழைய மாறிவிடக்கூடாது. ஒருவேளை எதிர்காலம் எல்லாம் ஒரு நல்ல காலமாக மாற வேண்டும். எதிர்காலம் எல்லாம் இயேசுவை பற்றிதான ஒரு ஆழமான புரிந்து கொள்ளுதல் ஒரு காலம் இருக்க வேண்டும். அவர் இயேசுவானவர் எல்லாம் ஒரு தீமையான மனிதன் அல்ல, கடவுள் அல்ல, பரிசுத்த ஆவியார் மூலியமாக இந்த உலகத்துக்குள்ளாக கொண்டு வரப்பட்ட ஆண்டவர் என்பதை பற்றியெல்லாம் ஒரு நல்ல காலம் அமையாதா என்பதெல்லாமே மனதில் வைத்துக்கொண்டு எல்லோருமாக சேர்ந்து ஜெபம் பண்ணின ஒரு நிகழ்வாக இந்த 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கலாம். நான் படிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். 4ஆம் வசனம். அவனை பிடித்து சிறைசாலையில் வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பதாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்தின 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். அப்படியே பேதுரு சிறைசாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கமாக ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். பேதுரு சிறைப்பிடிக்கப்பட்டு விட்டார் என்கின்ற ஒரு செய்தி அன்றைய நாட்கள் எல்லாருக்கும் போய் சேர்ந்து விட்டது. இது ஏன் சிறை பிடிக்கப்பட்டார் என்பதும் இவங்களுக்கு தெரியும். இவர் சிறைப்பிடிக்கு உள்ளே போய்விட்டால், ஒருவேளை வெளியே இருந்து நாமெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, நாமும் ஜெபம் பண்ணுகிறதுனாலே அவருக்கு அங்க விழுகிற சிறை தண்டனையினாலே நாமும் சிலர்களே காட்டி கொடுக்கப்பட்டு விடுவோமோ என்கின்ற ஒரு பயம் அவங்களுக்கும் இருக்கத்தானே செய்யும். ஆகினால இந்த ஒரு செய்தி போன உடனே எல்லாருமே வீடுகளிலே, ஒரு மலை குகைகளிலே, ஒரு குன்றுகளிலே ஒரு மாதிரி மறைந்து ஒளிந்து கொண்டு யாருக்கும் தெரியாமல், யாரும் நான் இடத்துல இருக்கிறேன் என்பதெல்லாம் பிறருக்கு சொல்லாமல், வீட்டுக்கு மறைவாக, குடும்பத்திற்கு மறைவாக இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டதினாலே இந்த பழி சுமையெல்லாம் நமக்கு வந்து விட்டதே, ஆகினாலே நம்மையும் சிறைப்பிடித்து கொண்டு போய் ஜெயிலில் போட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் அன்றைக்கு எல்லாருக்குமே இருந்தது. அது இயல்பு தானே, எல்லாருக்கும் அப்படித்தான் இருக்கத்தான் செய்யும். ஆக அந்த ஒரு காலகட்டத்திலையும் சபையார் அவனுக்காக தேவன் நோக்கி ஊக்கமாக ஜெபம் பண்ணினார். அதனாலே ஒரு ஜெப கூட்டம் ஒரு இடத்துல நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு ஜெபத்தை பற்றி தானே ஒரு அழுத்தம் இந்த பகுதியில் நமக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி ஜெபம் பண்ணினார்கள், எதற்காக நாம் ஜெபம் செய்ய வேண்டும், எதற்காக ஆண்டவரத்தில் முறையிட வேண்டும், ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பாரா, நம்முடைய சத்தத்தை கேட்பாரா, சத்தத்தை கேட்கப்பட்டதனுடைய முடிவு என்ன என்பதெல்லாமே நம்முடைய வாழ்க்கையிலே நீங்கள் நானும் செய்கிற ஒரு ஜெபத்தினுடைய அடிப்படை சார அம்சம், ஒரு அடிப்படையாக நமக்குள்ளாக இருக்கக்கூடிய நாம் புரிந்து கொள்ளுதல் இருக்குது அல்லவா.
நான் எதுக்கு ஜெபம் பண்ணணும், என்னுடைய எதிர்காலம்லாம் எப்படி இருக்க போகுது எனக்கு தெரியாது, என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் எதிர்காலம் எப்படி இருக்க போகுது என்பது தெரியாது என்பதெல்லாமே பல நேரங்களிலே பல கேள்விக்குறிகளோடு கூட எதிர்பார்ப்புகளோடு கூட நீங்களும் நானும் ஜெபம் பண்ணக்கூடும். அப்படி செய்கிற ஒரு ஜெபத்தினுடைய ஒரு வழியாக கூட, ஒரு அச்சாணியாக கூட இந்த ஜெபம் உங்களுக்கும் எனக்கும் அமையும் என்று நான் நம்புகிறேன். அதனாலே இந்த பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி பேதுரு சிறைசாலையில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது பேதுருவும் ஒருவேளை ஜெபித்து கொண்டுதான் இருந்திருப்பார் என்னுடைய நம்பிக்கை. என்னால் ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்தை நான் செஞ்சுட்டு இருக்கிறதுனால நீங்க கண்டிப்பா என்னை காப்பாற்றுவீங்க அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் ஐடியா பேதுருக்கு இருந்திருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்துடைய திருச்சபை திறவுகோல் உன்னுடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீயும் இந்த உலகத்திலே ஒரு இரத்த சாட்சியாகத்தான் மறிப்பாய் என்பதையும் பேதருக்கு தெரிந்திருக்கிறபடினாலே ஒருவேளை இன்னும் நாம் செய்யப்பட வேண்டிய கடமைகள் எல்லாம் நிறைய இருக்கிறது என்பதெல்லாமே என்னுடைய மனதில் அவன் சுமையாக வைத்து கொண்டு தன்னுடைய தோளில் இன்னும் இயேசுவை பற்றிதான சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டிய பகுதி இருக்கிறது, மக்கள் இருக்கிறார்கள், ஆகினாலே நான் இன்னும் கிறிஸ்துவுக்காக பாடுபட வேண்டியது அவசியமாக இருக்கிறது, ஆகினாலே இந்த சிறையிருப்பிலிருந்து நிச்சயமாக கடவுள் ஆண்டவரனை காப்பாற்றுவார் என்கின்ற ஜெபத்தினுடைய முடிவிலே அவருக்கு தெரிந்திருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அது மட்டுமல்ல, அவருக்காக அந்த காக்கப்பட்டிருக்கிற சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு கூட ஜெபம் பண்ணார். யார் அந்த சபையார்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவை சிறைபிடிக்கப்பட்டு போனார் என்று சொல்கிற பொழுது எல்லோருமே யூதர்கள் இல்லாமல் சிதறினார்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட இரத்த சாட்சியாக மரிப்பதற்கும் ஆயத்தமாக இருந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் பாடுபட வேண்டும், இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு எல்லோருமே சிதறடிக்கப்பட்டார். எல்லாருமே அந்தந்த திசை நோக்கி எல்லாம் ஓடிட்டாங்க. ஓடினவர்களுக்கும் இந்த செய்தி போய் சேர்ந்தபடினால ஒரு 2 பேர் இல்லைன்னா ஒரு 3 பேர் இல்லை என்றால் ஒரு குடும்பம் ஒரு 10 பேருக்கு மேலே இருந்து எல்லோருமே ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள் என்பதை பற்றி நாம் பார்க்கிறோம். தேவனை நோக்கி ஊக்கமாக ஜெபம் பண்ணினார்கள். என்ன ஜெபம் பண்ணியிருப்பாங்க? ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியிலிருந்து ஒருவேளை அவரை பேதுரு நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று அவர் ஜெபம் பண்ணியிருப்பார். அடுத்த வசனம் பாருங்க. ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலினாலே கட்டப்பட்டு 2 சேவக நடுவிலே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவக்காரரும் கதவுக்கு முன்னின்று சிறைசாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கையிலிருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சியை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று, தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் நான் ஒரு தரிசனத்தை காண்கிறதாக நினைத்தான். அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு தகவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவளுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். ஒரு நிகழ்ச்சி நடக்குது. இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலுக்கு அந்த 3ஆம் நாள் நடந்த ஒரு ஒத்ததை போல இந்த மார்க்கு லூக்கா எழுதின நிகழ்ச்சியின் அடிப்படையாக வைத்துக்கொண்டு லூக்கா எழுதுகிறார். எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. தூங்கிட்டு இருக்கும்போது நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 7ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் வந்து நின்று அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது என்று வேதம் சொல்லுகிறார். அந்த வெளிச்சம் என்பது என்ன? பேதுருவுக்கு பல நிலைகளில் அது ஓடி இருக்கும். கண்டிப்பாக இந்த வெளிச்சத்தினுடைய பொருள் என்ன? இன்னும் நாம் பல மக்களுக்கு இயேசுனுடைய ஊழியத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்கின்ற கடமை உணர்வை சொல்லுவதோடு மட்டுமில்லாமல் இன்னும் அநேக மக்கள் வெளிச்சத்துக்குள்ளாக கொண்டு வரக்கூடிய பொறுப்பான பணியை நான் தந்திருக்கிறேன். ஆகையினால இந்த பொறுப்பான பணியை நீ செய்ய வேண்டும் என்பதெல்லாம் நான் மனதில் வைத்துக்கொண்டு கடவுள் ஆண்டவரனை அனுப்பி நீ அவனை போய் காப்பாற்றப்பட வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை சொல்லி அனுப்புகிறார். அதனுடைய பெயர் தான் வெளிச்சம் பிரகாசித்தல். சும்மா ஒரு இடத்துல வெளிச்சம்லாம் பிரகாசிக்காது. நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது
நம்முடைய சவுல் அப்படி தமஸ்குக்கு போகும் பொழுது வானத்திலிருந்து ஒரு சடிதியாய் ஒரு ஒளி வந்தது. அந்த ஒளியினுடைய பின்னணியும் என்ன, அதனுடைய பொருள் என்ன என்று பார்க்கும் பொழுது, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்லுவார், நீ புறையினத்தின் மக்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நான் உனக்கு இந்த தரிசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்தேன் என்று ஆண்டவர் சொல்லுவார். அது ஒரு வெளிச்சம் என்பதும் வெளிச்சத்துடைய பொருள் என்ன என்பதும் உள்ளே கிடக்கின்ற ஒருவேளை சிறைச்சாலைக்குள்ளாக இருக்கின்ற அனுபவம் இனிமேல் உன் வாழ்க்கையில அல்ல. உண்மையில் உன் வாழ்க்கையில இன்னும் இருள் என்பது உனக்கு கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில இன்னும் மங்கி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய விளக்கை போல உன்னுடைய எண்ணம் எல்லாம் அல்ல. இனிமேல் உன்னுடைய பழைய வாழ்க்கையை உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு நிலை நிறுத்தப்பட்டிருப்பது என்பதையும் நீ எண்ணிக்கொண்டிருக்க வேண்டாம். காரணம், இந்த ரோம ஆட்சியிலே நீ சிறைச்சாலையில் இருக்கிறதெல்லாம் அதையே நீ மனதில் வைத்துக்கொண்டு உனக்குள்ளாகவே ஒன்றை ஒன்று சொல்லிக்கொண்டு உழன்று கொண்டு இருக்க வேண்டியது அவசியம் இல்லை. இனிமேல் உன் வாழ்க்கையிலே சிறை இருப்பதும் என்பதும் அல்ல, இருள் நிறைந்த வாழ்க்கை என்பதும் அல்ல. நான் உனக்கு வெளிச்சத்தை கொடுத்து இந்த இருளிலிருந்து உன்னை மீட்டெடுத்து கொண்டு போய் இன்னும் பல பிரகாசமான காரியங்களை செய்வதற்காக உனக்கு இந்த வெளிச்சத்தை காண்பிக்கிறேன் என்று சொல்லுவது இட்ஸ் a begin, we start with a new life. ஒரு புதிய வாழ்க்கையை நான் தருகிறேன் என்று அவர் சொல்லுவார். அதனாலே நாம் சபையார் செய்கிற ஜபங்கள், பிற மக்கள் நமக்காக செய்கிற வேண்டுதல்கள், பிற எங்கேயோ இருக்கக்கூடிய யாரோ ஒருவர் உங்களுக்காக எனக்காக ஜபம் செய்வதெல்லாமே நாம் பழைய வாழ்க்கையில, இருளான வாழ்க்கையில, ஒரு கடினமான ஒரு வாழ்க்கையில ஒரு முக்கிலே போய் நின்று கொண்டு ஒளிந்து கொண்டு மறைந்து கொண்டு வாழ்வதற்காக ஆண்டவர் உங்களையும் என்னை வைக்கவில்லை. ரைஸ் அப், மேலே நாம் எழுந்திருக்க வேண்டும். இன்னும் நாம் புறப்பட்டு போக வேண்டும். இன்னும் நாம் செய்யப்பட வேண்டிய அநேக நிகழ்வுகள் இருக்கிறது, சம்பவங்கள் இருக்கிறது. இவையெல்லாமே நம்முடைய வாழ்க்கையில தூர வெளிச்சத்தோடு தூர தரிசனங்களோடு கூட செய்ய வேண்டும் என்பதையும் இந்த சிறைசாலையினுடைய அனுபவத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசுவானவர், கர்த்தருடைய தூதன் உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கிறார். ஒவ்வொரு பகுதியிலுமே வேதத்தினுடைய ஒவ்வொரு வசனங்களுமே நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே இந்த அம்பு வந்து பாய்கிறதை போல நம்முடைய உள்ளத்திலே அது குத்தி கொண்டே இருக்கும். இந்த வேத வசனங்களும் வேத வசனத்தில் சொல்லப்படுகிற சம்பவங்களும் உங்களையும் என்னையும் மறுபடியுமாக திருப்பி 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 மறுபடியுமாக நீ முன்னேறி செல்ல வேண்டும். உன் வாழ்க்கையில இனிமேல் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடாது. உன் வாழ்க்கையில அது ஒரு தழும்பாக இருக்கக்கூடாது, மறைவிடமாக இருக்கக்கூடாது என்பதைத்தான் திருமறையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சம்பவங்களும் நிகழ்வுகளும் நிகழ்ச்சிகளும் மனிதருக்கு காண்பிக்கப்பட வேண்டிய தரிசனங்களும் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே சுட்டி காட்டிக்கொண்டே இருக்கும். அதை நான் நீங்களும் நானும் மறந்துவிடக்கூடாது. இதற்கு இன்னொரு பிற அழுத்தம் என்னவென்றால், இந்த பேதுருவுக்காக யாரோ ஒருவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? அந்த ஜெபம் இந்த உலகத்திலே உங்களையும் என்னையும் மறுபடியும் எழுப்ப செய்யும். அதனாலே தூதனானவன் பேதுருவை வெளியே கொண்டு வந்து வாசல் வரைக்குமாக கொண்டு வந்து நிறுத்தினான் என்று நாம் இந்த 10ஆம் வசனத்தை பார்க்கிறோம். 11ஆம் வசனம் நீங்க பாருங்க. பேதுருவுக்கு தெளிவு வந்த போது, இது ரொம்ப முக்கியமான சம்பவம். பேதுருவுக்கு தெளிவு வந்த போது, அது வரைக்குமாக இருட்டு அறையில இருக்கக்கூடிய ஒரு பேதுரு, ஒரு பேதுரு என்ன நினைச்சிருப்பான்னு நினைக்கிறீங்கன்னா, இனி நமக்கு இதோடு கூட என்னுடைய வாழ்க்கை இதோடு கூட முடிஞ்சிருச்சு, மை லைஃப் இஸ் எண்ட், இதனுடைய வாழ்க்கை இதோடு கூட முடிஞ்சிருச்சு, இதோடு கூட நாம் முடித்து விடுவோம். காரணம், ஏரோது நம்மை சிறைப்பிடித்து விட்டான். நாமும் சொன்ன ஒரு செய்தி, யாரை குறித்து பிரசங்கிக்க கூடாது என்று இந்த நாட்டுடைய சட்டம் நமக்கு என்று கொடுக்கப்பட்டது. ஒரு சட்டத்தை மீறி நாம் நடந்து விட்டோம். ஏனென்றால் பேதுருடைய பிரசங்கெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா நேரடியாகவே சுட்டி காட்டுகிறதாக ஒரு செய்தி சொல்லியிருப்பார். இந்த இயேசுவை பிடித்து நீங்கள் கொலை செஞ்சீங்க அப்படின்னு பேசுவார். அப்போஸ்தலர் படிக்கிற புத்தகத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, இயேசு இந்த உலகத்தில் நமக்காக மரித்தார், நமக்காக பாடுபட்டார், நமக்காக உயிர்த்தெழுந்தார் என்கிற செய்தியை பேதுரு சொல்லுவார். இந்த இயேசுவை நீங்கள் சிலுவையிலே அறைந்து கொலை செய்தீர்கள் அப்படின்னு டைரக்டா சொல்லுகின்ற ஒரு செய்தியை சொன்னபோது இவர்களுக்கெல்லாம் மிகவும் மனம் குத்தப்பட்டது. அப்படினாலே ஏரோது அவனை சிறை பிடித்து கொண்டு போய் சிறையிலே போட்ட போது அவன் என்ன நினைச்சிருப்பான்னு கேட்டீங்கன்னா, இதோடு கூட நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சிருப்பான். ஆனால் கர்த்தருடைய தூதனானவர் ஒரு இருளிலிருந்து, ஒரு சிறையிலிருந்து அவனை மீட்டெடுத்து கொண்டு வெளியே கொண்டு வருகிறான். ஆண்டவர் மட்டும்தான் உலகத்தில் உங்களுக்கும் எனக்கும் தெளிவு கொடுக்க முடியும். மனிதர்கள் தெளிவு தர முடியாது. இனி நான் இந்த சிறையிலிருந்து எந்த திசைக்கு போக போகிறேன் என்பதும் பேதுருக்கு தெரியாது.
இதோடு கூட வாழ்க்கை முடிந்துவிடும் என்று எண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பேதுருவுக்கு சிறை கதவுகள் எல்லாம் உடைக்கப்பட்டு வெளியே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு பொறுப்பு கர்த்தருடைய தூதனுக்கு கொடுக்கப்பட்டதாக திருமறையில வாசிக்கிறோம். வெளியே அழைத்து கொண்டு வருகிறார். வந்தபோது பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது அப்படின்னு பார்க்கணும். பேதுருவுக்கு அப்பதான் நம்ம ஜெயிலிருந்து வெளியில வந்துட்டோம், அது வரைக்கும் முன்பதாக நடந்த நிகழ்வுகள் எல்லாம் அவனுக்கு தெரியவில்லை. எப்பொழுதுமே ஆண்டவரிடத்துல நாம் ஜெபிக்கும் போது, முறையிடுகிற பொழுது, ஒரு நிகழ்வுக்காக நாம் ஜெபிப்போம், ஒரு தேவைக்காக நாம் ஜெபிப்போம், ஒரு காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காகலாம் நாம் ஜெபிப்போம். அப்படி நாம் ஜெபிக்கிற பொழுது இவை எல்லாமே நம்முடைய கண்களிலிருந்து மறைக்கப்பட்டு அதனுடைய ஒரு விடுதலை நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நீங்க பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் நாம் ஜெபித்திருக்கிறோமோ அத்தனை நாளுக்கு ஒரு நிமிஷத்திலே ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்து கொடுப்பார். இந்த திருமுறை பகுதி நமக்கு ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக் கொடுக்கிறது. சாதாரணமாக நினைக்கக்கூடிய மனிதனுடைய மனதிலிருந்து அசாதாரணமான ஒரு நிலையை கடவுள் ஆண்டவர் மிக சிறப்பாய் நடத்துவார். We are thinking ordinary in life, but God's thinking the extraordinary. நம்ம சாதாரணமாக நினச்சிட்டு இருப்போம், ஆனால் ஆண்டவர் ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக ஒரு காரியத்தை செய்வார். அப்படி எக்ஸ்ட்ராடினரியாக ஒரு காரியத்தை செய்வதற்கு ஆண்டவர் இந்த உலகத்தில் உங்களையும் என்னையும் அழைத்து கொண்டு போகிறார் என்றால் நாம் இன்னும் சிறப்பாக ஒரு பணியை செய்ய வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் கொண்டு போகிறார் நான் பார்க்கிறோம். 11ஆம் வசனத்தை பாருங்க. பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன். இந்த நடந்த நிகழ்ச்சி எல்லாம் இந்த சபையார், கர்த்தருடைய தூதன், கடவுள் என் மீது வைத்திருக்கக்கூடிய விடுதலை நோக்கி பயணம், இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துடைய பாடு மரணத்தை சொல்லக்கூடிய ஒரு செய்தி எல்லாமே இன்னும் தொடர்கிறது என்கிறதை பேதுரு தன்னுடைய மனதில் வைத்திருந்தான். அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க் என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இந்த செகண்ட் ப்ரேயர் மீட்டிங், ஒரு ஜெப கூட்டம் அப்படி நடக்குது. அந்த ஜெப கூட்டம் ஜெபிக்க ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்து கொண்டே இருக்கிறீங்க பாருங்க. முதல்ல ஒரு சபையார் ஜெபம் பண்ணினார்கள். ஜெபம் பண்ணுகிற பொழுது யாக்கோபுடைய தலை சீவப்பட்ட பின்பதாக இதே செய்தி இந்த பேதுரு தானே சொல்லி கொண்டிருக்கிறான் என்பதற்காக சிறையிலே கொண்டு போய் போடப்பட்ட பின்பு அவனை, பேதுருவை, பேதுருடைய ஊழியத்தை, பேதுருடைய எதிர்கால திட்டத்தை, இந்த உலகத்தின் மக்களுக்கு இயேசுவை குறித்துதான புரிந்து கொள்ளுதலை சொல்லப்படுகின்ற ஒரு பேதுரு உள்ளே இருக்கிறான், அவன் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக இந்த ஃபர்ஸ்ட் ப்ரேயர் மீட்டிங் ஒன்று போட்டாங்க, ஜெபக்கூட்டம். அதிலிருந்து பேதுரு காப்பாற்றப்பட்டார். மறுபடியும் நீங்கள் பார்க்கும் பொழுது அவனை விடுதலை ஆக்க வேண்டும் என்கின்ற தொடர் ஜெபம் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த செய்தி எல்லாத்துக்கும் போகும். இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஜான் மார்க் அவருடைய வீட்டில் இந்த ஜெப கூட்டம் நடக்கிறது. பேர் கொண்ட மரியாள் வீட்டில் அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணினாங்க. யார் யாரெல்லாம் ஜெபம் பண்ணியிருப்பாங்க நீங்க கேட்டீங்கன்னா, அன்றைக்கு நிறைய சீடர்களும் ஜெபம் பண்ணியிருப்பாங்க. இல்லைன்னா நம்மையும் சிறைப்படுத்தி கொலை செய்து விடுவார்னு சொல்லி தப்பித்து இருட்டில் ஒளிந்து கொண்டிருப்பாங்க அல்லவா, அவங்களும் ஒரு சில பேர் இந்த ஜெப கூட்டத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருப்பாங்க. அப்படின்னா இவங்களுடைய ஜெபம் என்ன அப்படின்னு அடித்தளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை நம்மையும் பிடிச்சிட்டாங்கன்னா நாமும் கிறிஸ்துவுக்காக மரணத்தை சந்திக்க வேண்டும் என்கின்ற ஒரு தெளிவு ஒன்று இருந்தது. ஆனால் இதை விட இன்னொரு பெரிய நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களும் பயந்து போய் தான் உள்ள உட்காந்துருந்தாங்க. ஆனால் அவங்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் என்ன, பேதுரு கண்டிப்பாக வெளியே வருவார் என்பதற்காகத்தான் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஒரு சம்பவம் நடைபெறுகிறது இந்த பகுதியிலே நாம் பார்க்கலாம். பேதுரு வாசல் கதவை 13ஆம் பாருங்க. பேதுரு வாசல் கதவை தட்டின போது ரோதை என்னும் பேர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்டு வந்தாள். அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினாலே கதவை திறவாமல் உள்ளோடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தான். எப்படி இது தெரியும்? இந்த ரோதைக்கு தெரியாது. ஆண்டவர் ஒருவேளை சொல்லியிருப்பாரோ, ஒருவேளை பேதுருடைய சீடனாக ஒரு பெண் சீடராக இந்த ரோதை இருந்திருப்பாளோ. அந்த ரோதை என்கிறவள் ஒரு வீட்டினுடைய பணிப்பெண், ஒரு வேலைக்கார பெண், ஒரு அடிமை பெண். எப்பவுமே நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய படித்த மேதைகளை கொண்டு, ஒரு பெரிய அறிவாளிகளை கொண்டு, ஒரு ஞானவான்களை கொண்டு கடவுள் எப்பொழுதுமே ஒரு எக்ஸ்ட்ராடனரி திங்ஸை நடத்தவே மாட்டார். நீங்கள் வேதத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் பெரிய கோடீஸ்வரருங்க,
இல்லை ஒரு பெரிய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரு, இல்லை ஒரு பெரிய உலகத்தினுடைய சிறந்த ஞானி விஞ்ஞானி அப்படிங்கிறதெல்லாம் ஆண்டவருக்கு பொருள் இல்லை. ஆண்டவர் தன்னை இந்த உலகத்துக்குள்ளாக ஒரு மக்களுக்கென்று தன்னை அடையாளப்படுத்தி அறிமுகப்படுத்துவதற்கு சாதாரணமான மக்களை கொண்டுதான் ஆண்டவர் இந்த உலகத்திலே தன்னை வெளிப்படுத்துவார். ஆகாதென்று தள்ளின கல்லின் மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்று நாம் திருமுறையை வாசிக்கிறோம். ஞானிகளுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கப்படவில்லை, சாதாரணமான மெய்ப்பர்களுக்கு தான் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி காண்பித்தார். அப்போ வீட்டில் எல்லாரும் உட்கார்ந்து ரொம்ப ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ரோதை ஒருவேளை கடைசி ரோல உட்கார்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம். ஒருவேளை இந்த ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒருவேளை பின்னிட்டு ஒருவேளை பாடலையே பாடிக்கொண்டிருக்கக்கூடிய ரோதை இருந்து கொண்டே இருக்கு. காரணம், ரோதை என்கிற ஒரு பணிப்பெண் என்று நாம் திருமுறையில பார்க்கும் பொழுது இந்த ரோதை என்கிறது ஒரு அடிமை பெண். ஒருவேளை ரோதை சொல்றதுக்கு வரலாம், நீ கொஞ்சம் சும்மா இருமா எங்களுக்கு தெரியுமில்ல அப்படின்ற ஒரு அதட்டம், ஒரு மாதிரி அவர்களை மிரட்டி வைக்கின்ற ஒரு ஜெப கூட்டத்தில் இந்த ரோதையும் அந்த ஜெப கூட்டத்தில் கலந்து கொண்டு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம். அப்படித்தான் அந்த திருமுறை நமக்கு சொல்லுகிறோம். அங்கே யாரோ கதவை தட்டுறாங்க, உடனே யார் போய் பார்ப்பா? வீட்டில் இருக்கக்கூடிய ஜமீன் போய் பார்ப்பாரா? பார்க்க மாட்டாங்க. இல்லை வீட்டில் இருக்கிற குடும்ப தலைவர் யாரா போய் டக்கு டக்குன்னு கதவை தட்டுனா யார் போய் பார்ப்போம்? முதல்ல ஏமா யாரோ கதவை தட்டுறாங்க போய் பாருங்க அப்படின்னு யார் அனுப்புவோம்? வீட்டில் இருக்கக்கூடிய சர்வன்ட் அனுப்புவோம். இல்லைனா நம்ம வீட்டில் ரொம்ப கீழ் நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு மக்களை அனுப்புவோம். இல்லைனா நம்முடைய பிள்ளைகள் அனுப்புவோம். அந்த வீட்டுடைய முதலாளியை போய் கதவை திறக்க மாட்டார். அந்த வீட்டுடைய உரிமையாளர் போய் அந்த கதவை திறக்க மாட்டார். வீட்டிலே அநேக பணிப்பெண்கள் வேலைக்காரர் இருக்கும் பொழுது அவர்களை சொல்லிதான் அனுப்புவது வழக்கம். அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் அப்படித்தான் இருக்கு. ஆகினாலே அவர்களை கொண்டு கடவுள் ஒரு கதவை திறந்து இந்த உலகத்துக்குள்ளாக வெளிச்சத்தை கொடுத்து இனி உங்களுடைய வாழ்க்கையிலே பயம் வேண்டாம் என்கிற ஒரு செய்தியை ஜெப கூட்டத்தின் வழியாக ஆண்டவர் இங்கே அறிமுகப்படுத்துகிறார். அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்த சந்தோஷத்தினாலே கதவை திறமால் உள்ள ஓடி பேதுரு வாசலில் நிற்கிறார் என்று ஒரு எக்ஸ்ட்ராடனரி மெசேஜ் கொடுக்கிறார் பாருங்க. ஒரு ஜெப கூட்டம்லாம் முடிஞ்சிச்சு, திடீர்னு நைட்டு யாரோ அந்த கதவை தட்டுறாங்க. என்ன நினைச்சிருப்பாங்க? இந்த ரோம போர் சேவர்கள் வந்து தான் நம்ம வீட்டை கதவை தட்டுறாங்க அப்படின்னு ஒரு பயம் இருக்கு. இல்லைன்னால் இந்த யோரோது ஆட்சி அமைப்பில் இயேசு கிறிஸ்துவை பற்றிதான ஒரு செய்தியை இந்த பேதுரு சொல்லியிருக்கிறபடினாலே பேதுருவுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க உறவினர்லாம் இங்கே இருக்கிறாங்க யாரா போய் சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை அவங்களை கேட்டு இந்த போர் சேவர்கள் கூட வந்து இந்த இரவு நேரத்தில் கதவை தட்டியிருக்கலாம். நம்மளுடைய வீட்டில் கூட திடீரென்று ஒரு 2 மணிக்கு 3 மணிக்கு கதவு தட்டினா நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு பயம், ஒரு கலக்கம், ஒரு திகழ். அப்படித்தான் இவனுக்கு இருந்துச்சு. ஆனால் ரோதை சொல்லுகிறார், வெளியே கதவை தட்டுகிறது பேதுரு என்று சொல்லுகிறார். எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் சொல்றான் பாருங்க அந்த பேர். ஒரு ஜெபத்தினுடைய அனுபவம், ஒரு ஜெபத்தினுடைய ஒரு முதிர்ச்சி, அந்த ஜெபத்தினுடைய ஒரு செழுமை என்று கூட அதை நாம் சொல்லலாம். சத்தத்தை கேட்டு உள்ளே ஓடி நிற்கிறார் அவர் அறிவித்தார். அவர்கள் நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தார். அப்பொழுது அவர்களுடைய தூதனாய் இருக்கும் என்றார்கள். அந்த பொண்ணு போய் சொல்றாங்க, கதவு தட்டுறான்னு. பேதுரு சொன்னா, அந்த அம்மா சொன்ன பிதற்றுகிறாய். நம்ம லாங்குவேஜ் சொன்னா ஒரு பைத்தியக்காரி மாதிரி நீ சொல்றியா அப்படின்னு நம்ம சொல்லல. அந்த மாதிரி சொல்லுங்க, நீ பிதற்றுகிறாய், உனக்கு என்னமோ ஆயிருச்சு. வெடிய நம்ம ஜெபம் பண்றதுனால உனக்கு என்னமோ ஆயிருச்சு, நீ பிதற்றுகிறாய். இந்த நேரத்துல போய் பேதுருடைய சிறைச்சாலையிலிருந்து கடவுள் வந்து அவனை காப்பாற்றி நேரத்தில் கொண்டு வருவதற்கும் பேதுரு வந்து நிற்பதற்கும் ஏதாவது ஒரு முகாந்தாரம் இருக்குதா? இல்லையே. அப்ப எப்படி நீ சொல்ற? அப்படி பிதற்றுகிறாய். மறுபடியும் சொல்லுகிறார், இந்த செகண்ட் அட்டம் அவன் சாதித்தான். இல்ல பேதுரு. அப்போ அவங்கெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் செகண்ட் அட்டம்ப்ட்ல அந்த பிரேயர் ஜெபக்கூட்டத்தில் கலந்து ஒரு கன்வின்ஸ் ஆகிறாங்க. ஒருவேளை கர்த்தருடைய தூதனாய் இருக்கலாம் என்றார். பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருக்க அவர்கள் திறந்த போது அவனை கண்டு பிரமித்தார்கள். ஒரு பெண் போய் சொல்லுகிறாள் பேதுருவின் என்று சொல்லி. ஒரு ஆசிரியர் இதை பற்றி எழுதுகிறார், பேதுருடைய உயிர்த்தெழுதலுக்கு உண்டான ஒரு செய்தியின் வாசனை இருக்கிறது அல்லவா. பேதுருடைய பிரசங்கம், இந்த இயேசுவானவர் பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்தார் என்கின்ற செய்தியினுடைய வாசனை இருக்கிறது அல்லவா. அந்த வாசனை அறைக்குள்ளாக உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய ரோதைக்கு அந்த வாசனை போய் சேர்ந்தது. அப்படியே ஒரு ஆசை எழுதுகிறார். எவ்வளவு ஒரு ஆழமா
ஒரு பகுதி சொல்றார். அந்த வாசனையை வந்து ரோதை கேட்டினோடு தான் சொல்கிறார், இது வெளியே நின்று கதவு தட்டுறது, அந்த இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுதலை உண்டான வாசனையை நான் உணர்ந்து இது பேதுரு என்று சொல்கிறார். செகண்ட் அட்டம் சாதித்தார். மூணாவது நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே சேர்ந்து கதவை திறக்கிறாங்க. பைபிள் அப்படிதான் சொல்லப்படும். அவர் எல்லோருமே சேர்ந்து அந்த கதவை திறந்தார்கள். அவனை கண்டு பிரமித்தார்கள். அவர்கள் பேசாமல் இருக்கும்படி அவன் கையமர்த்தி கர்த்தர் தன்னை காவலிருந்து விடுதலை ஆக்கி விடுவித்ததை அவளுக்கு விவரித்து இந்த செய்தியை யாக்கோபுக்கும் சகோதரருக்கும் அறிவியுங்கள் என்று சொல்லி புறப்பட்டு வேறொரு இடத்திற்கு போனார் என்று திருமறை அந்த ஜெபக்கூட்டம் அப்படியாக முடிவு செய்கிறது. நம்முடைய ஜெபம் ஒரு நாளும் வீணாய் போகாது. எதை நோக்கி நாம் பயணம் செய்கிறோமோ அந்த பயணம் ஒரு நாளும் நின்று விடாது. நாம் செய்கிற ஜெபங்களிலே அதிலே ஈரம் இருக்க வேண்டும். நாம் செய்கிற ஜெபங்களிலே இயேசுவினுடைய வாசனை இருக்க வேண்டும். நாம் செய்கிற ஜெபங்களிலே இயேசுவினுடைய மனம் இருக்க வேண்டும். நாம் செய்கின்ற முயற்சிகளிலே இயேசு கிறிஸ்துவினுடைய எதிர்பார்ப்பும் தெளிவும் நமக்குள்ளாய் இருக்கிற பொழுது கடவுள் இந்த உலகத்திலே ஒரு மிகப்பெரிய சவால்களை சந்திக்க இந்த உலகத்திலே உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கிருபை தருவார். நம்முடைய மூடியிருந்த கதவுகளை திறப்பதற்கு கடவுள் உதவி செய்வார். சங்கிலினாலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய கைகளும் உள்ளங்களும் கால்களும் கட்டப்பட்டிருக்கும் பொழுதும் இயேசுனுடைய வார்த்தை நம்முடைய எல்லா விதத்திலுமே அது சங்கிலிகளை உடைத்து மறுபடியும் நாம் தெளிவு பெறுவதற்கு கடவுள் மீண்டுமாக உலகத்துக்குள்ளாய் கொண்டு வருவார். நீங்களும் உலகத்துக்குள்ளாக கிறிஸ்துவனுடைய பிரதிபலிப்பாக இருக்கிறோம் என்பதையும் உங்களையும் என்னையும் இந்த உலகத்துக்கு ஆண்டவர் வெளிச்சம் போட்டு காட்டுவார். அப்படிப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவான இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் இருக்கிறார். உயிர்த்தெழுந்தவராக இன்றைக்கும் வாழ்ந்து வருகிறார். அந்த ஆண்டவர் நம்மை கிருபையாக தொடர்ந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உங்களை மீண்டுமாக உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளையும் இந்த இரவு நேரத்தையும் வருகின்ற காலங்களிலும் உங்களுடைய கருமைகளை தொடர்ந்து தாங்கி வழிநடத்த ஆண்டவர் கிருபை தாரும். இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, எங்களை உடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவருடைய பெரிதான வழி நடத்துவதையும் நல்ல வாழ்வையும் பெற்றவளாக பாக்கியம் பெற்றவளாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு சகல விதங்களிலும் ஆண்டவர்கள் உதவி செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பாக்கியத்தை நாங்கள் தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையில் தக்க வைத்துக் கொண்டு உமக்கென்று நாங்கள் வாழ கிருபை தாரும். இந்த நாள் முழுவதுமாக நாங்கள் செய்த பணிகள், எங்களுடைய குடும்ப வாழ்க்கை, எங்களுடைய பெற்றோர்கள், பிள்ளைகள், சகோதர சகோதரிமான் எல்லாவற்றையும் மட்டுமாய் வழிநடத்தின ஆண்டவர் தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். இரவு நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி நீ தருவீராக. இந்த ஜெபத்தில் இந்த ஆராதனையை கலந்து கொண்ட எல்லா மக்களுக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்களும் ஒரு முகநூலின் வழியாக ஆண்டவரை இந்த வார்த்தைகளை நாங்கள் பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவரை தந்த கிருபைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. குறிப்பாக இந்த கோவை ஆண்டவரே, நம்முடைய கோவை திருமணத்தில் பல ஆண்டுகளாக பணியாற்றி கத்திற்குள்ளாக நித்திரடைந்த ரெவரண்ட் மிஸ்ஸஸ் மாதியில் அவருக்கு நான் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே கத்திற்குள்ளாக நித்திரடைந்தார்கள். அவரை இழந்து தவிக்கின்ற குடும்பத்தின் மக்களுக்கு நீதாமே ஆறுதலையும் தேர்தலை கொடுக்கவும் மீண்டுமாக நித்திய வாழ்வுக்குள்ளாய் கடந்து சென்று முகமுகமாய் சந்திப்போம் என்கின்ற அந்த நம்பிக்கையிலே நாங்களும் எங்கள் வாழ்க்கை திருப்பணியிலே வாழ்ந்து காட்ட எங்கள் கருத்தாரும் அந்த குடும்பத்தின் மக்களையும் தொடர்ந்து வழிநடத்துவீராக. இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சந்தோஷம் சமாதான வழிநடத்தலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நிலைத்திருப்பதாக. முடிவு பாடலாக பாமாலை 212வது பாமாலை பாடுவோம். பாமாலை 212வது பாமாலை.
உடைய திருப்பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய சிறை வாழ்க்கையை மீட்டு மீண்டுமாக ஒரு சிறப்பான வாழ்க்கையை உடைய உயிர்த்தல் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்டமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நம்பிக்கையிலே நாம் தொடர்ந்து வாழ கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவடியிலே எண்ணிக் கொள்கிறோம் எங்கள் அன்பு பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்துடன் புறப்பட்டு செல்லுங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.